இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய முதல் வாசகத்திலே கடவுள் அந்நியர்களை அன்பு செய்து வாழவும், அந்த நகரில் இருக்கின்ற அவர்களோடு வாழுகின்ற கைம்பெண்களையும் அனாதைகளையும் அன்பு செய்து வாழ வேண்டும் என்று கட்டளை கொடுக்கின்றார். ஏனெனில் ஒரு காலத்தில் நீங்களும் அந்நியர்களாய்தான் எகிப்திலே வாழ்ந்தீர்கள். அதுபோல இங்கு உங்களோடு வாழுகின்ற அந்நியர்களையும் கைம்பெண்களையும் அனாதைகளையும் நீங்கள் அன்பு செய்து அவர்களுக்கு தேவையானதை கொடுத்து வாழுங்கள் என்று குறிப்பிடுகின்றார். விவிலியம் முழுவதும் தொடக்கத்திலிருந்து கடைசி வரையில் கடவுள் கைவிடப்பட்டவர்களுக்காகவும் ஆதரவற்றவர்களுக்காகவும் எப்பொழுதும் துணை நின்று கொண்டிருக்கின்றார் என்பது நமக்கு நன்றாக விளங்கும். யார் யாரெல்லாம் கைம்பெண்களுக்கு எதிராகவோ அல்லது அனாதைகளுக்கு எதிராகவோ அல்லது புறவினத்தார்கள் அல்லது அந்நியர்களுக்கு எதிராகவோ செயல்படுகிறார்களோ அவர்களை இறைவன் தண்டிக்கின்றார். இந்த கைம்பெண்களின் சார்பாகவும் இந்த அனாதைகளின் சார்பாகவும் அந்நியர்களின் சார்பாகவும் நிற்கின்றார். யார் யாரெல்லாம் இவர்களுக்கு அன்பு காட்டுகிறார்களோ, யார் யாரெல்லாம் அவர்களுக்கு தேவையானது செய்கிறார்களோ, நீதியை வழங்குகிறார்களோ அவர்கள் அனைவரையும் இறைவன் ஆசிர்வதிக்கின்றார். இணைச்சட்டம் 14வது அதிகாரம் 29வது வசனத்திலே கடவுள் சொல்லுகின்றார், உங்களிடத்தில் இருக்கின்ற கைம்பெண்களையும் அனாதைகளையும் உங்களிடத்தில் இருக்கின்ற அந்நியர்களையும் நீங்கள் கைவிட்டு விடாதீர்கள். அவர்களுக்கு தேவையானதையெல்லாம் நீங்கள் கொடுங்கள். அப்பொழுது உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் ஆசிகளையும் வழங்குவார் என்று குறிப்பிடப்படுகின்றது. இதை ஒன்றை கேள்வியாக வைக்கின்றார் திருச்சட்ட உரைஞர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே. லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரத்திலே ஒரு திருச்சட்ட அறிஞர் ஒருவர் வருகின்றார். வந்து ஆண்டவர் இயேசுவை சோதிக்கின்ற நோக்கத்துடன், முதன்மையான கட்டளை எது, எதை நாங்கள் திருச்சட்டத்திலிருந்து நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று கேட்கின்றார். ஆண்டவர் சொல்றாரு, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரை நீ அன்பு செய்ய வேண்டும். அதற்கு இணையான 2வது கட்டளை, தன்னைத்தானே அன்பு செய்வது போல உனக்கு அடுத்திருப்பவரையும் நீ அன்பு செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். உடனே அந்த திருச்சட்ட அறிஞர் கேட்கின்றார், எனக்கு அடுத்திருப்பவர் யார்? எனக்கு அடுத்திருப்பவர் நீங்கள் அது யாரை நான் அன்பு செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார். உடனே ஆண்டவர் இயேசு ஒரு உவமையை குறிப்பிடுகின்றார். எருசலேம் நகரிலிருந்து எரிகோ நகருக்கு ஒரு மனிதன் பயணம் செய்கின்றான். அவன் வழியிலே கள்வர்களுடைய கைகளிலே அகப்பட்டு விடுகின்றான். திருடர்கள் அவனிடமிருந்த ஆடைகளை எல்லாம் பறித்துவிட்டு பொருட்களை எல்லாம் பறித்துவிட்டு அவனை அடித்து குத்துயிரும் கொலையுருமாக போட்டுவிட்டு சென்று விடுகிறார்கள். அப்பொழுது அந்த வழியாக ஒரு குருவானவர் செல்லுகின்றார். ஆனால் அவர் கண்டுகொள்ளவில்லை. அடுத்ததாக லேவியர் ஒருவர் அவ்வழியாக செல்லுகின்றார். அவரும் அந்த மனிதனுக்கு எந்த உதவியும் செய்யவில்லை. அப்பொழுது அந்த வழியாக சமாரியன் ஒருவன் செல்லுகின்ற அவன் அங்கு தன்னுடைய கழுதையை நிறுத்திவிட்டு அவன் அந்த மனிதனுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து, அது மட்டுமல்லாமல் அவனை அங்கிருந்து தூக்கி கொண்டு சென்று அருகில் இருக்கின்ற சத்திரத்திலே அவனை வைத்துவிட்டு பார்த்து கொள்கின்றார். பிறகு கேட்கின்றார், இந்த மூவரில் யார் உண்மையான அந்த சகோதரன், யார் அந்த உண்மையான மனிதன், அடுத்திருக்கின்றவர் யார் என்பதை கேட்கின்றார். அந்த அடுத்திருக்கின்றவருக்கு உதவியை செய்தவர் யார் என்பதையும் கேட்கின்றார். உடனே அங்கே எல்லாரும் சொல்றாங்க, சமாரியன் தான் என்று. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, நம்முடைய வாழ்விலும் நாம் நமக்கு அடுத்திருப்பவர்களுக்கு உதவி செய்து வாழுகின்ற பொழுது இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜக்கரியா இறைவாக்கினர் வழியாகவும் இதை தான் நமக்கு சொல்லுகின்றார். 7வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனங்களிலே சொல்லுகின்றார், உனக்கு அடுத்திருப்பவரை நீ அன்பு செய்து வாழ வேண்டும். உன்னுடைய நகரில் இருக்கின்ற கைம்பெண்களையும் அனாதைகளையும் அல்லது அந்நியர்களுக்கோ எதிராக நீ எந்த தீமையும் செய்யாதே. உன்னுடைய சகோதரன் சகோதரிக்கு எதிராக தீமை செய்ய வேண்டும் என்று மனதிலும் கூட நீ நினைக்காதே என்று கடவுள் கட்டளை இடுகின்றார். அது மட்டுமல்லாமல் யாக்கோபு நூலிலே நாம் வாசிக்கின்றோம். யாக்கோபு திருமுகம் 1வது அதிகாரம் 27வது வசனத்திலே யாக்கோபு சொல்லுகின்றார், எது உண்மையான மாசற்றதும் தூய்மையான சமய வாழ்வு எதுவெனில், உன்னுடைய நகரில் வாழுகின்ற கைம்பெண்களையும் அனாதைகளையும் நீ பாதுகாத்து கொள்ளுகின்ற பொழுது, அவர்களுக்கு தேவையானதை கொடுக்கின்ற பொழுதுதான் அது உண்மையான சமய வாழ்வாக அமையும் என்பதை எடுத்து குறிப்பிடுகின்றார்.
இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்விலே நாம் இந்த அந்நியர்களையும் கைம்பெண்களையும் அனாதைகளையும் நாம் பாதுகாக்கின்ற பொழுது இறைவனுடைய ஆசீர்வாதங்களை நிறைய பெறுவோம். இது ஆண்டவர் கட்டளையாக கொடுத்திருக்கின்றார். அவர் கொடுத்த கட்டளையை நிறைவேற்றுகின்ற பொழுது இறைவனுடைய ஆசீர்வாதங்களை பெறுவோம். ஆமீன்.